கஅப் இப்னு உஜ்ரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். அஹ்மது, திர்மிதி, அபூ தாவூத், நசாயி, தாரமி போன்ற கிதாபுகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா தவல்லா அஹதுக்கும், உங்களில் ஒருவர் உது செய்கிறார், ஃபஅஹ்ஸன உதுஹு, அழகான முறையில் செய்கிறார் அந்த உதுவை, சும்மா ஹரஜ ஆமீதன் இல் மஸ்ஜித், அவர் பள்ளிவாசலுக்கு தொழுகைக்காக வேண்டி வருகிறார். வீட்டில் உது செஞ்சுட்டு அழகான முறையில் உது செஞ்சுட்டு பள்ளிவாசலுக்கு தொழுகிறதுக்கு வரார். அப்படி பள்ளிவாசலுக்கு தொழுகிறதுக்காக வேண்டி வந்தவர் அவர் தொழுகையுடைய எதிர்பார்ப்பில் இருப்பார். தொழுகை ஆரம்பிக்கிறான்னா தொழுகையுடைய எதிர்பார்ப்பில் இருப்பார். அப்படி பள்ளிவாசலுக்கு வந்தவர் ஃபலா யுஷ்பிகன்ன பைன அஸாபிஅஹு ஃபஇன்னஹு ஃபிஸ்ஸலாத், வந்தவர் என்ன பண்ணக்கூடாது, கைகளை விரல்களுடன் கோர்த்து சொடக்கூடுறது, விரல்களுடன் விரல்களை நுழைத்து கொண்டு இப்படி கையை இப்படி சொடக்கூடுறது, இப்படி வச்சு இப்படி பண்றது, இதெல்லாம் என்ன பண்ண வேண்டாம், செய்ய வேண்டாம். விரல்களுடன் விரல்களை கோர்த்து கொண்டு சொடக்குவதை செய்ய வேண்டாம். ஏன் அப்படின்னா ஃபஇன்னஹு ஃபிஸ்ஸலாத், அவர் உது செஞ்சுட்டு தொழுகைக்காண்டி வந்திருக்கிறார், தொழுகையும் ஆரம்பமாக இருக்கிறது, அவர் தொழுகையிலே இருப்பதை போல ஆகும் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொழுகைக்காண்டி எதிர்பார்த்து கொண்டிருந்தவர் எவர், யார் அவர், தொழுகையிலேயே இருக்கக்கூடிய போல அப்படி ஒரு ஒரு வெறுப்பான செயல்களாக அதை ஆக்கிக் கொள்ள வேண்டாம் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கு வெளியே கூட என்ன பண்ணக்கூடாது, ஒரு சோம்பலான நிலையில் இருக்கக்கூடாது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸில் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அதே போல இன்னொரு ஹதீஸ் ஒன்று, அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். காம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஸல்லி, ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதுட்டு இருந்தாங்க. ஒரு நாள் அபூ தர்தா ரலியல்லாஹு சொல்றாங்க, ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதுட்டு இருந்தாங்க. ஃபஸமிஅனாஹு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகும் பொழுது ஒன்றை சொல்றாங்க, அதை நாங்க கேட்டோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகும்போது ஒன்றை சொல்றாங்க, அதை நாங்க என்ன பண்ணோம், நாங்கெல்லாம் கேட்டோம். என்ன சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஊது பில்லாஹி மின்க, அஊது பில்லாஹி மின், உன்னிலிருந்து அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அஊது பில்லாஹி மின்கனா, உன்னிலிருந்து அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொல்றாங்க. எங்க தொழுதுகிட்டு இருக்கிறாங்க, தொழுகையிலேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த சொல்லக்கூடிய வார்த்தை எங்களுக்கு கேட்குது, நாங்கள் கேட்டோம். திரும்ப இன்னொரு விஷயத்தை சொல்றாங்க, அல் அனக பிலஅனத்தில்லாஹி, நான் உன்னை சபிக்கிறேன், பிலஅனத்தில்லாஹி, அல்லாஹ்வுடைய சாபத்தை கொண்டு உன்னை சபிக்கிறேன் என்ற வார்த்தையும் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய வார்த்தையை கொண்டு உன்னை சபிக்கிறேன், அஊது பில்லாஹி மின்க, உன்னிலிருந்து அல்லாஹ்விடத்துல நான் பாதுகாப்பு தேடுகிறேன் அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தை சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னா ஸலாசன், திரும்பவும் 3 தடவை சொல்றாங்க. இப்படி சொல்லக்கூடியதை, தொழுகையில் சொல்லக்கூடியதை நாங்கள் கேட்டோம். அதுக்கு பிறகு வபஸத யதஹு கஅன்னஹு யதனாவலு ஷைஉன், தொழுதுகிட்டு இருந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதோ பிடிக்கிறது போல 2 கையை தூக்கி பிடிக்கிறாங்க. எதையோ பிடிப்பதை போல என்ன பண்றாங்க, கையை இப்படி விரிக்கிறாங்க. அப்படி இந்த காட்சியும் சஹாபாக்கள் அபூ தர்தா போன்றவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது இருக்கும்போது பார்க்கறாங்க. ஃபலம்மா ஃபரக மினஸ் ஸலாத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை நிறைவு செய்யறாங்க. இவங்களாம் தொழுகையில இல்லை, அவங்க தனியா தொழுகிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை முடிஞ்ச உடனே குல்னா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, கத் சமிஅனாக தகூலு ஃபிஸ் ஸலாத்தி ஷைஇன், தொழுகையில எதையோ சொன்னீங்களே, லம் நஸ்மஉக தகூலு கப்ல தாலிக, இதுவரையும் இப்படி ஓதுவதை நாங்கள் கேட்டதில்லையே. தொழுகையில இப்படி அஊது பில்லாஹி மின்க என்பதையும், அஊது பில்லாஹி மின்க என்பதையும், அல் அனக பி லஅனத்தில்லாஹ் என்ற வார்த்தையும் இதுவரை தொழுகையில சொன்னதாக நான் கேட்டதில்லையே, புதுசா சொல்றீங்களே யா ரசூலல்லாஹ், என்ன விஷயம் என்று சஹாபாக்கள் கேட்ட பொழுது, அதுக்கு பிறகு அதே கேட்கிறான், ஒரு ஐநாக்க வசத்தை எதக்க, அது ஒரு கையை வர அப்படி விரிச்சு இது பண்ணீங்களே, அதெல்லாம் என்னன்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கி சொன்னாங்க, நான் தொழுதுக்கிட்டு இருந்தேன்,
இன்ன அதுவல்லாஹி இப்லீஸ், அல்லாஹ்வுடைய விரோதியான இப்லீஸ் வந்தான். நான் தொழுதுட்டு இருக்கும்போது அல்லாஹ்வுடைய விரோதியான இப்லீஸ் வந்தான். எப்படி வந்தானா, ஜாஅ பிஷிஹாபின் மின் நாரில் லியஜஅல ஃபீ வஜ்ஹி, நல்ல நெருப்பு பந்தத்தை கொண்டு வந்தான். நெருப்பு பந்தத்தை கொண்டு வந்தான். கொண்டு வந்து என்ன முற்பட்டான், லியஜஅல ஃபீ வஜ்ஹி, என் முகத்துல வைக்கிறதுக்காண்டி கொண்டு வந்தான். நெருப்பு பந்தத்தை கொண்டு வந்து என் முகத்துல வச்சிடணும்னு சொல்லி வேகமா வந்தான். ஃபகுல்து அஊது பில்லாஹி மின்க, நான் உடனே அல்லாஹ்விடம் உன்னிடமிருந்து நான் பாதுகாப்பு தெரிகிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணேன், நான் சொன்னேன். சும்மா அலஅனக பிலஅனத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய சாபத்தை கொண்டு நான் உன்னை சபிக்கிறேன் என்று என்ன பண்ணேன், நான் சொன்னேன். ஃபலம் யஸ்தஅஹிர், அவன் இப்படி ஓதியும் இப்படி சொல்லியும் என்ன பண்ணல, அவன் பின்வாங்குற மாதிரி தெரியல. அவன் என்ன பண்ற மாதிரி தெரியல, ஓதியும் அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தேடி பின்வாங்குற மாதிரி இல்ல. அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் என்பதை சொல்லியும் என்ன பண்ணல, அவன் பின்வாங்குற மாதிரி தெரியல. திரும்பவும் 3 தடவை சொன்னேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு, சும்மா அரத்து அன் ஆஹிதஹு, அவனை பிடிச்சிடலான்னு முடிவு பண்ணேன். அதனால கையை தூக்குனேன். அவனை பிடிச்சிடலான்னு சொல்லி நான் முடிவு பண்ணி தான் கையை தூக்குனேன். வல்லாஹி, அல்லாஹ் மீது ஆணையாக, லவ்லா தஅவுது அஹீனா சுலைமான், சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய என்னுடைய சகோதரரான நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த துஆ மட்டும் இல்லை என்றால், ல அஸ்பஹ மூசிகன் யல்அபு பிஹி வில்தானு அஹ்லுல் மதீனா, அந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய துஆ மட்டும் இல்லாமல் இருக்கும் என்றால், நான் அவனை பிடிச்சி, இப்லீஸை பிடிச்சி அவனை கட்டி வச்சு, காலையில பிள்ளைகள் எல்லாம், மதீனத்து குழந்தைகள் எல்லாம் அவனோட சேர்ந்து விளையாட விட்டுருப்பேன். நானு மதீனத்து குழந்தைகளை எல்லாம் என்ன பண்ணிருப்பேன், அவனோட சேர்ந்து விளையாட விட்டுருப்பேன். நானு அவனை ஒண்ணுமில்லாமல் ஆக்கியிருப்பேன். நான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய துஆவை நினைத்துதான் என்ன பண்ணிட்டேன், நான் பிடிக்கல என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தரக்கூடிய ஹதீஸ் முஸ்லிம்ல வருது. இதே போல இன்னொரு ஹதீஸையும் அவன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தோம். அது இரவு நேரத்துல தொழுதுனது. ஒரு இஃப்ரீத் மினல் ஜின்னு போன்ற ஒன்று வந்துச்சு. நான் தொழுகையில என்னை இடையூறு ஏற்படுத்துவதற்காக வந்துச்சு. நான் பிடிச்சிடணும்னு நினைச்சேன், பிடிச்சி கட்டி போடணும்னு நினைச்சேன். அதே போல தொழுகையில நான் அவனை பிடிச்சேன், கட்டி போட்டேன். அந்த ஹதீஸ்ல வரும் பொழுது நான் பிடிச்சேன், கட்டி போட்டேன். கட்டி போட்டுட்டு சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய துஆ ஞாபகம் வந்ததுனால நான் அவிழ்த்து விட்டுட்டேன் அப்படிங்கிற இன்னொரு ஹதீஸும் அது இரவு நேர தொழுகிறதாக அந்த ஹதீஸ்ல வருது. இந்த ஹதீஸ அதை வேற யாரும் பார்த்ததாக சொல்லல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அந்த ஹதீஸ. ஆனா இந்த ஹதீஸ் நிகழ்வை யார் சொல்றா, அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க. அவங்க ரசூலுல்லாஹ் தொழுகையில் எக்ஸ்ட்ரா ஓதுனதை கேட்டதுனால அதை என்ன பண்றாங்க, நமக்கு விளக்கி சொல்றாங்க. அப்படின்னா அப்படி ஒரு ஹதீஸ் உண்டு, தொழுகையில் இடையூறு செய்யக்கூடிய அந்த செயல் ஒண்ணு. இந்த தொழுகையில் அதுல நெருப்பு பந்தெல்லாம் கொண்டு வரல. ஆனா இந்த ஹதீஸ்ல நெருப்பு பந்தத்தை கொண்டு வந்ததாகவும், முகத்தில் வைப்பதற்கு முற்பட்டதாகவும், திரும்பவும் அந்த ஹதீஸ்ல சபித்ததாகலாம் இல்லை. அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தேடுனாவும் இல்லை. ஆனா இந்த ஹதீஸ்ல அல்லாஹ்விடத்துல 3 தடவை பாதுகாப்பு தர்றாங்க. நான் உன்னை சபிக்கிறேன், அல்லாஹ்வுடைய சாபத்தை கொண்டு உன்னை சபிக்கிறேன் என்று ஷைத்தானை என்ன பண்றாங்க, வரட்டுறாங்க. நான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய துஆ மட்டும் எனக்கு ஞாபகம் அது மட்டும் இல்லை என்றால் நான் என்ன பண்ணிருப்பேன், ஒரு தூண்ல கட்டி போட்டு மதீனத்து குழந்தைகள் எல்லாம் அவருடன் சேர்ந்து விளையாடுவதற்கு நான் ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருப்பேன் என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையே இப்படி நினைக்கக்கூடிய ஷைத்தான் நம்முடைய தொழுகைய தக்பீர் கட்டணும்னா என்னென்ன ஞாபகம்லாம் வருது. நமக்கு மறந்து போனதெல்லாம் எங்கதான் ஞாபகம் வருது, தொழுகையில தான் ஞாபகம் வரும். என்ன அப்படி ஷைத்தான் நம்மளை வழிகெடுக்க வேண்டும் நினைப்பான். நம்முடைய தொழுகையை நம் பாதிப்பை உண்டாக்க வேண்டும் நினைப்பான். அதனால தொழுகையில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். வளர்ந்த அல்லாஹ் நம் அனைவரையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழி